This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. நீங்கள் இப்போது பிரைட் டு பியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ இருக்கிற இதில் யார் எடிட்டட் இல்லாமல் ரா பிக்கை யார் போடுறாங்க சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. மேக்கப்பையே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடிட்டிங்கில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரைட் டு பியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரையல் மேக்கப். ஸோ ட்ரையல் மேக்கப் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட ஒர்க் உண்மையாகவே எப்படி இருக்குது, அது உங்களுக்கு எப்படி இருக்குது, செட் ஆகுதா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒருத்தங்க மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு பவுடர், ஒரு ஐலைனர் வச்சு முடிச்சிடுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்னும் ப்ளஷ் போடுங்க, ஹைலைட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு ஒரு காசு, ஹைலைட்டருக்கு ஒரு காசு, ஃபவுண்டேஷனுக்கு ஒரு காசு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மென்டார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீச் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் சிலர் என்ன அப்படின்னா இந்த செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு இதில் தன்னைத்தானியே செலிப்ரிட்டியாக காமிச்சிக்கிறாங்க. லைக் அந்த லக்ஸரி லைஃப் வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 10 கேமரா, ஒரு செமினார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 கேமராமேனை ஹையர் பண்ணி அவங்கள ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரியும் அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரியும் இது பண்ணி 11ஆவதாக ஒரு கேமராமேனை வச்சு இதை எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்களே அவங்கள வந்து செலிப்ரிட்டியாக காமிச்சிப்பாங்க. ஃபீஸை மறைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபீஸை சொல்கிறதுக்கே தைரியம் இல்லாத மென்டாஸை தயவு செஞ்சு யாரும் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அவங்களோட செமினாருக்கு வந்துட்டு பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி மேலேருந்து எல்லா பேப்பர்ஸ் எல்லாவிலும் கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பொக்கே கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரிட்டியாக காமிச்சிக்கிறதுனால இந்த செலிப்ரிட்டி மோகத்தில் போய் எல்லாரும் விழுறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். எனக்கு ஒரு டவுட்டு, பேசிக்காக ஒரு பிரைடலுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? பேசிக்காக வந்துட்டு இட்ஸ் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ ஒவ்வொருத்தங்களோட வேனிட்டியில் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க, அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கும்போது பிரைடல் மேக்கப்புக்கு இவ்வளோவா, கல்யாணத்துக்கே இவ்வளோ தானடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான தான் டாக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் உண்மையா? அவ்வளோதான் வாங்குவாங்களா? இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட நாலேஜுக்கு எட்டினது வரைக்கும் ஒரு செஷனே வந்துட்டு 75,000 85,000 வாங்குறவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட மேக்கப்புக்கு வந்து அப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, அப்போ அவங்க கொரோனா பீரியடில் புக் பண்ணும்போது அவங்க அவ்வளோ கொடுத்து புக் பண்ணினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 75,000 ஃபார் முகூர்த்தம் அண்ட் 85,000 ஃபார் ரிசப்ஷன் லுக்குக்கும் வாங்கினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு டீசெண்டான அட்லீஸ்ட் ஒரு 25-30 வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். அதை தாண்டி இது பண்ணுறது எல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் பேராசை அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மேரேஜ் டைமில் வந்து மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பெண்கள் எல்லாருக்குமே மேக்கப் பண்ணுற ஆசை இருக்கும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ நீங்கள் இப்போது பிரைட் டு பியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ இருக்கிற இதில் யார் எடிட்டட் இல்லாமல் ரா பிக்கை யார் போடுறாங்க சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தான் நீங்கள் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எடிட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சேர்த்து ஹையர் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே இப்போது மேக்கப்பையே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடிட்டிங்கில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரைட் டு பியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரையல் மேக்கப். ஸோ ட்ரையல் மேக்கப் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட ஒர்க் உண்மையாகவே எப்படி இருக்குது, அது உங்களுக்கு எப்படி இருக்குது, செட் ஆகுதா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் ட்ரையல் மேக்கப். அதே மாதிரி இந்த பிரைட் மேக்கப்பில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும் மேம்? ஸோ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒருத்தங்க மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு பவுடர், ஒரு ஐலைனர் வச்சு முடிச்சிடுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்னும் ப்ளஷ் போடுங்க, ஹைலைட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு ஒரு காசு, ஹைலைட்டருக்கு ஒரு காசு, ஃபவுண்டேஷனுக்கு ஒரு காசு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மென்டார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீச் பண்ணுறாங்க. பட் உண்மையாக சொல்லணுன்னா நான் ஒரு மேக்கப் ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணும்போது என்னோட மேக்கப் வந்துட்டு நான் பண்ணது 2 செஷனுக்கும் சேர்த்து 3000 ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். ஸோ அன்னைக்கு நான் இவங்க சொல்கிற மாதிரி நான் காசை பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். ஸோ அகெயின்
ரெஃபரன்ஸ் அப்படின்றது தான் இந்த பிரைடல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிளேஸ் த மேஜர் ரோல். இப்போது உங்கள் கல்யாணமே இருக்குது, சாப்பாடு நல்லா இருந்தால் தான் அடுத்த நேரத்தில் யாராச்சும் கல்யாணம் இது பண்ணும்போது உங்கள் கல்யாணத்துக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, யார் எங்கே புக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காண்டாக்ட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் தான் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து எனக்கு புக் ஆச்சு. ஸோ பட் அவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் எப்படி சர்வைவ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து நிறைய வந்து ப்ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. காசு காசு காசுன்னு காசை மட்டுமே தான் பார்த்து இன்னும் கொஞ்ச நாளில் தட்டில் வந்துட்டு சாப்பாடை வச்சா சாப்பிட மாட்டாங்க போல், இந்த காசை வச்சா தான் எனக்கு சாப்பாடே உள்ளே இறங்கும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க போல். ஸோ அந்த அளவுக்கு இந்த மணி மேலே உள்ள ஒரு க்ரீடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. இந்த பிரைடல் மேக்கப் போகணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ்லாம் போயிட்டு நமக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது போக முடியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கிளாஸ் போயிட்டு ஸோ நான் ஒரு பிரைடல் மேக்கப் தான் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ரீல் போட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டு ஸோ அதை வச்சு அவங்க அடுத்தடுத்த லெவல் போகும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? இப்போ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எது மூலமாக வரும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நல்லாவே வரும். ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 4-5 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நானும் வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்துட்டு கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங். பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு யங்ஸ்டர் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. எப்படி ஒரு மாதம் கூட கிளாஸ் முடிச்சு ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படிங்க கிளாஸ் எடுக்க முடியும், அதுவும் காஸ்மெட்டாலஜிஸ்ட். காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்றப்போ அதில் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் வெறும் ப்ரஷ்ஷு பிடிச்சி பண்ணுற விஷயம் கிடையாது. ப்ரஷ்ஷு பிடிச்சி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றப்போ காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்றது கைண்ட் ஆஃப் ஒரு உயிர் கூட நம்ம விளையாடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காசுக்காக இப்போ நானும் காஸ்மெட்டாலஜிஸ்ட், நானும் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமாக தான் இறங்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா அகெயின் இந்த மணி மேலே இருக்கிற இந்த க்ரீடினஸ்னால. அதே மாதிரி மேம் இப்போ ஒரு சிலருக்கு மேக்கப் நாலேஜ் இருக்கும், அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து மேக்கப் நாலேஜ் இருக்காது, அவங்க வந்து ஏதோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு மேக்கப் போடுறதுனால அதனால என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும்? இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரைட் ஹையர் பண்ணும்போது நான் என்னோட பிரைடுக்கு வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துருவேன் அபவுட் ஸ்கின் கேர், நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன், இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் என்னோட பிரைட் கிட்ட காமிச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ சில மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்தே ஹைட் பண்ணி எடுத்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலக்கா, ஃபேஸ் எல்லாம் எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, இந்த மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தங்களை காசு கொடுத்து ஹையர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஆஸ் ஃபார் ட்ரையல் மேக்கப்லேயே உங்களுக்கு வந்து அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு மேக்கப் நாலேஜ் இருக்கவங்க வந்து கரெக்டாக அந்த மென்டர் வந்து சூஸ் பண்ணிவிடுவாங்க, இவங்க கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு. இப்போ மேக்கப் பற்றின நாலேஜே இல்லாதவங்க ஒரு நார்மலாக எனக்கு வந்து மேக்கப் போடணும் மேரேஜ் டைம்லன்றப்போ அவங்க என்ன மாதிரியான மென்டர் வந்து சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான மென்டர் சூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டே சொல்லிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ரொஃபைல் தான் நான் சொல்வேன். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பாருங்கள். அண்ட் ப்ரொஃபைல்லே எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஏன் அப்படின்னா அகெயின் எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறாங்க. என்ன மாதிரியான இதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபீஸை மறைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபீஸை சொல்கிறதுக்கே தைரியம் இல்லாத மென்டாஸை தயவு செஞ்சு யாரும் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னும் சிலர் என்ன அப்படின்னா இந்த செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு இதில் தன்னைத்தானியே செலிப்ரிட்டியாக காமிச்சிக்கிறாங்க. லைக் அந்த லக்ஸரி லைஃப் வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 10 கேமரா ஒரு செமினார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 கேமராமேனை ஹையர் பண்ணி அவங்கள ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரியும் அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரியும் இது பண்ணி 11ஆவதாக ஒரு கேமராமேனை வச்சு இதை எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்களே அவங்கள வந்து செலிப்ரிட்டியாக காமிச்சிப்பாங்க. அண்ட் அவங்களோட செமினாருக்கு வந்துட்டு பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி மேலே இருந்து எல்லா பேப்பர்ஸ் எல்லாவிலும் கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பொக்கே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரிட்டியாக காமிச்சிக்கிறதுனால இந்த செலிப்ரிட்டி மோகத்தில் போய் எல்லாரும் விழுறாங்க. இப்போ என்கிட்டையுமே சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்போ வெளியில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மேம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு சொல்லாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யாரையுமே வந்து செலிப்ரிட்டியாக நீங்கள் வந்து பார்க்காதீங்க.
ஃபர்ஸ்ட் ட்ரீட் ஹியூமன்ஸ் இஸ் அ ஹியூமன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த செலிபிரிட்டி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மோகத்தில் இது பண்ணுறது. ஸோ இன்னும் இது எல்லா இதுவுமே இப்போ நம்மளோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி எல்லா கமெண்ட்ஸுமே நீங்களும் படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இப்போது இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்மக்கிட்ட படித்த வேல்யூ தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மென்டாரோட இதுக்கு கீழேயும் போய் பாருங்கள், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து இருக்கணும். இப்போ நம்மளோட இது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் யூ மேம் இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றில் டெலீட் பண்ணிடுறாங்க. இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து ஓப்பன்லேயே வைக்க மாட்டுறாங்க. அதுக்கு கட்ஸ் இல்லாத நீங்கள் எதுக்கு ஒரு மென்டாராக இருக்கிறீங்க எனக்கு தெரியல. பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் சரி ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஒரு மென்டாராக இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் ஒன்லி பாசிட்டிவ் தான், என்னை பற்றி பாசிட்டிவ் மட்டும்தான், எனக்கு நெகட்டிவ் சைடே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கே வந்து நிறைய பேர் வந்து டேக் பண்ணி நம்ம இதில் இது பண்ணும்போது நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வைப்போம். பட் அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் உள்ளாடி போய் பார்க்கும்போது அந்த மெசேஜ் இருக்காதுன்னா டிலீட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஒன்லே ஹிடன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து நல்ல மென்டாரா இல்லையா அப்படின்றது. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பர்சனல் பேஜஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து என்கிட்ட வந்து பிராண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்டு தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிதா நமக்கு? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பிகாஸ் இது ரீசெண்ட் டைமில் ரொம்ப காமனாக கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிராண்ட்ஸால் மட்டும்தான், அதாவது இப்போ இருக்கிற ப்ரொஃபஷ்னல் பிராண்ட்ஸ் இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்துக்கல, லைக் ஒன்லி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் அப்படின்ற லெவலுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷ்னலால் ப்ராப்பராக மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட விராட் கோலி இருக்கிறார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு விராட் கோலி பொறுத்த வரைக்கும் எந்த கிரவுண்டில் இறக்கி விட்டாலும் அவருக்கு சிக்ஸர் அடிக்க முடியும், அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. ஸோ அவர் கேட்க மாட்டார், எந்த கிரவுண்டில் இறக்கி விட்டாலும் அவர் சிக்ஸர் அடிச்சிருவார். இல்லை இந்த கிரவுண்ட்லலாம் எனக்கு சிக்ஸர் அடிக்க வராது, எனக்கு ஸ்டேடியமில் மட்டும்தான் சிக்ஸர் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் if she knows the proper technique to put right makeup, அவங்களால எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அவங்களால ஒரு ப்ராப்பர் அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ டெக்னிக்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல், பிராண்ட் கிடையாது. உங்களோட ஓப்பன் டாக்ஸ் இப்போது ரீசெண்டாக வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. எதனால இந்த ஓப்பன் டாக்ஸ்? ஓகே, ஸோ ஓப்பன் டாக் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கு எப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து நம்மளால் டைப்பிங் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அனுப்ப முடியாது. நம்ம நினச்சி போடுறது ஒன்றா இருக்கும், பட் இவங்க வந்துட்டு இவங்ககிட்ட எப்படி சொல்ல தோணும் அப்படின்னா அடே அறிவாளிகளா நான் சொன்னது இதடா இது இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து எனக்கு டைப் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக வந்தது தான் இந்த ஓப்பன் டாக். ஸோ என்னோடய நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு கரெக்டான விதத்தில் இது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓப்பன் டாக் வந்து வந்துச்சு. இந்த ஓப்பன் டாக் வந்து என்ன மாதிரி அதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன லெவலில் போயிட்டுருக்கு இப்போ? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கப்பட்டது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் தான். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் டாக் வந்துட்டு லைக் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு கருத்தை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சோஷியல் மீடியா எப்பயுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை மக்கள்கிட்ட ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஓப்பன் டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஓப்பன் டாக் இதாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் டாக்கை வந்து இன்னும் நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மேம் நீங்கள் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்குது, நீங்கள் எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவங்க போடுற வீடியோஸை நம்மளை டேக் பண்ணி இது பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓப்பன் டாக்னால நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? நெகட்டிவிட்டி. ஸோ நிறைய நெகட்டிவிட்டி. ஸோ லைக் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தான் இதுக்கு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் இப்போ நிறைய வரவேற்பு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ பார்க்குறவங்கலாம் யாருன்னே தெரியாது, சும்மா வந்துட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா ஓப்பன் டாக்
ஷீமா அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ ஷீமான்னு தெரிகிறத விட இப்போ ஒரு கடைக்கு போய் உட்காந்துருந்தாலும் இப்படியே ஒருத்தங்க பார்த்துட்டு போகிறாங்க, ஓப்பன் டாக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஓப்பன் டாக் வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி உங்களோட இது என்னென்னா 2,999 3,999 இதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். அது வெறும் 7 டேஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 டேஸில் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்துருவீங்களா, இல்லை கற்றுக்கிடாமா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே? எஸ், கற்றுக் கொடுக்க முடியும். அண்ட் கற்றுக்கிற ஆர்வம் அண்ட் அந்த உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வமும் பேஷனும் எனக்கு இதை பண்ணி ஆகணும், என்னோட கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், தாராளமாக உங்களுக்கு அந்த 1 வீக் இஸ் மோர் தென் இனஃப் அண்ட் ஐம் ஹியர் டு சர்வ் யூ. ஸோ இந்த 7 டேஸில் வந்து என்னெல்லாம் கற்றுப்பாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் அட்வான்ஸ்டு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் உள்ள ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் அண்ட் தியரி நிறைய அகாடமியில் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஸோ கம்ப்ளீட் தியரியும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு என்னென்ன தேவையோ என்டையர் லுக் எல்லாமே நம்ம வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் மற்ற இதுக்கும் இங்கேக்கும் என்ன குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அங்கே என்ன கற்றுக்க போகிறீங்களோ, இல்லை ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்களோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் கற்றுப்பாங்க. என்ன அப்படின்னா, ப்ரைஸ் மட்டும்தான் வந்து வித்தியாசம். அங்கே 1,00,000னா இங்கே 3,999 அது மட்டும் தான் வித்தியாசம். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிடுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரைஸ், அவ்வளோதான். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.